என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் காலையில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நான் நிறைய உங்களிடம் பேசியிருக்கின்றேன். நிச்சயமாக காலையிலே பண்ணிவிட்டால் நம் காரியங்களெல்லாம் செம்மையாக முடியும், தங்கு தடையின்றி முடியும், வெற்றிகரமாக முடியும் என்பதெல்லாம் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு தட்சிகா வயது 6 ஓம் கிட்ஸ் மழலைப்பள்ளி செங்குற்றத்திலிருந்து இங்கே வந்திருக்குது. அதன் தாளாளர் குணசுந்தரி அவர்கள் அந்த மழலை பிள்ளைகளை அத்தனை பேருக்கும் யோகாசனம் கம்பல்சரி, அதுக்கு ஒரு ஆசிரியர் போட்டு இவர்களே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நமது அரங்கிற்கு மாணவர்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். அவர்கள் உலகுக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்று. இதை பார்த்தாவது மற்ற மழலை பள்ளிகளும் நாம் இதுவரை கொஞ்சம் வயது கூடியவர்களையும் தான் பார்த்தோம். இப்போ குட்டி பிள்ளை 24 வயது ஒரு பொன்மணியை பார்த்தோம், 68 வயது ஒரு மனிதரை பார்த்தோம். இப்போ பாருங்கள், நேர்மாறாக 6 வயது பெண்மணி இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே ஆசனம் பழகுவதற்கு வயது ஒரு தடையாக கிடையாது, எந்த வயதிலும் பழகலாம். ஆரோக்கியம் என்பது எல்லாருக்கும் தேவைதானே, வயோதிகர்களுக்கு வேண்டியதில்லை, நடுத்தர வயதிற்கு ஆரோக்கியம் தேவையில்லை, குழந்தைகளுக்கு தேவையில்லை என்ற அர்த்தம். குழந்தைகளுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இல்லாத காரணத்தினால் ஏதாவது ஒன்று காய்ச்சல், மண்டையடி, வயிற்று வலி ஏதாவது ஒன்று வந்துவிடும். அதுக்கு அந்த காய்ச்சலுக்கு பேர் புதுசாக சொல்வார்கள். அது கோழி காய்ச்சல், ஆட்டு காய்ச்சல், மாட்டு காய்ச்சல், புலி காய்ச்சல், இன்னும் என்னத்தையாவது ஒரு காய்ச்சலை சொல்லி பிள்ளைகளை பயமுறுத்துவார்கள். இந்த ஆசனம் பண்ணிவிட்டால் காய்ச்சலே வராது. நிச்சயமாக சொல்கிறேன். காய்ச்சல் என்றால் எனக்கெல்லாம் இன்றைக்கி 78 வயது ஆக போது என்னென்னே தெரியுது என்பது. ஆகவே நீங்கள் இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுத்து விடுகிறது. நமக்கு எந்த நோயும் வராது. பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை காய்ச்சல் வந்தால் எல்லாத்துக்கும் வந்துடும். ஆனால் யோகா பண்ணுற பிள்ளைகளுக்கு வராது. இம்யூனிட்டி பவர் அதிகம் வந்து விடுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வந்து விடுகிறது. தனியாக அதுக்கு மாத்திரை மருந்து கிடையாது. எனக்கு நோயே வரக்கூடாதுன்னு ஒரு மாத்திரை கூடையான்னு கேட்டால் கொடுப்பானா? கிடையாது. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மாத்திரையை வச்சுட்டு கொடுப்பான், மாற்றி மாற்றி கொடுத்துருவான். அது நம்ம குணமாகலையோ சாப்பிட்டே ஆகணும். இந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் ஆசனம் பண்ணுற பிள்ளைகள் போக வேண்டியதில்லை. அந்த நிலையில் தட்சிகா பாருங்கள், இப்பொழுது சக்கராசனத்தை செய்ய போகிறாள். என் அருமைச்சீடர் தட்சிகா அவர்களே, பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே படுங்கள். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. என்ன படு, மெதுவாக படு, மெதுவாக காலை உள்ளே இழு, காலை இழு, காலை அகலமாக வச்சுக்கோ, கொஞ்சம் காலை அகலமாக வச்சுக்கோ, கால் பாதத்தை அப்படி கையை பின்ன கொண்டா மெதுவாக கையை நல்லா இங்கே பாரு, கையை நல்லா வச்சுக்கிட்டு தான் தூக்கணும். இன்னும் கையை உள்ளே இழு, கையை உள்ளே இழு, தூக்கு. தூக்கு. சக்கராசனம். இந்த ஒரு ஆசனத்தை குழந்தைகளுக்கு காலையில் செய்துட்டு போயிட்டாலே சுறுசுறுப்பாயிரும். ஏன்னா முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது. முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகள் ஓடுகின்றன. இரத்த ஓட்டான் தலைப்பகுதிக்கும் இடுப்பின் கீழ்ப்பகுதிக்கும் பாய்ந்து ஓடும், மூளைக்கு போகும். அப்பொழுது சுறுசுறுப்பு வந்துவிடும். மெதுவாக இறக்கு, கால் நீட்டு, 2 மூச்சு வாங்கிக்க, மூச்சுகள் அங்கே தலையை வச்சுங்க, கால் நீட்டு, தூக்கு. சக்கராசனத்தை முழுமையாக செய்கிறது அந்த பெண்மணி. பாருங்கள், எந்த விதமான சலனமும் கிடையாது. அது கஷ்டமாக இருக்குன்ட்டு முதுகெலும்பு வளையக்கூடிய தன்மை இருக்குது. இளம் தாண்டி மாறி இருக்கும், அதனால் வளைக்கலாம். இப்போதே சின்ன பிள்ளையே வந்துட்டு அப்புறம் பின்னால் விளையக்கூடிய ஆசனங்கள் எல்லாம் இலகுவாயிரும். மெதுவாக தலையை கிளை ஊனி இறக்கு, நன்றாக மூச்சை இழுத்துக்கோ, நல்ல மூச்சு எழுது. மீண்டும் ஒரு முறை செய்.
நுரையீரல் நன்றாக விரிவடையும், தலைப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் அலைமாக செல்லும், முதுகெலும்பு வளைகின்ற காரணத்தினால் L4 L5 இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கும் வராது. பந்துக்கிண்ண முட்டு பலவடையும், இரத்த ஓட்டமானது மூளைப்பகுதிக்கும் உடலில் உள்ள அத்தனை உள்பகுதிக்கும் சரியாக இயங்கி எல்லா பாகங்களையும் சரியாக இயங்க வைக்கும். எந்த பகுதியிலும் நமக்கு குறைபாடு வராது. மெதியாக இறக்குங்கள். சக்கராசனம் என்பது ஒரு அற்புதமான ஆசனம், சர்வரோக நிவாரணி என்று கூட சொல்லலாம். எந்த ஆசனத்தை செய்ய முடியாவிட்டாலும் காலையில் பிள்ளைகளை இந்த சக்கராசனத்தை மட்டும் ஒரு 4-5 முறை ஒரு 10 முறை செய்து அனுப்பிட்டோம்னா பிள்ளைகள் சுறுசுறுப்படைந்து விடும். பிள்ளைகளுக்கு நம்ம காலையில் முதல்ல அதை செய்துக்கு நம்ம உதவி பண்ணணும். முதுகை தூக்கி ஒரு 4-5 நாள் உதவி பண்ணால் அப்புறம் கை செந்தாயிடும், தானாகவே தூக்கும். அது முடியலைன்னா ஒரு 4 தலைவணியை அடுக்கி வச்சு பிள்ளைகளை அதில் சக்கராசனம் பழகணும். அப்புறம் ஒவ்வொரு தலைவணியாக எடுத்துடலாம். அப்படி பழக வைக்கணும். சக்கராசனம் பழகுவதற்கு எத்தனையோ வழி இருக்குது. நம்ம ஜன்னலில் ஒரு துணியை கட்டி அதை மத்தியில் உள்ளே விட்டு கையை பிடிச்சிக்கிட்டு பிள்ளைகளை முதுகெலும்பை வளைய வைக்கலாம். இப்படி பல கோணங்களில் சக்கராசனத்தை பழக வைக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மருந்து செலவு என்பதே நிச்சயமாக வராது. பள்ளியில் சுறுசுறுப்படைந்து விடும், நல்ல மார்க் வாங்கும், நல்ல நினைவாற்றல் வரும். சக்கராசனத்தில் அவ்வளவு பலங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த அற்புதமான ஆசனத்தை வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பழகி தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.